ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லாகின் ஃபார்ம், சைன்அப் ஃபார்ம், அதே இது பஸ் புக்கிங் சிஸ்டம், ரிசர்வேஷன் சிஸ்டம், ஏர்போர்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறது தான். இப்போது நான் என்னோடய ஃபார்ம் வழியாக ஒரு இமெயில், ஒரு பாஸ்வேர்ட் அது ஓகே கொடுத்தேன்னா தென் அதை என்னோடய டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுறது தான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபார்மில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி எப்பவும் போல் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபார்ம் பார்க்க போகிறதுனால form.html அப்படின்னு நான் சேவ் பண்ணி இந்த ஃபைலில் நம்ம டைப் பண்ண போகிறோம். நான் அந்த இடத்துல HTML, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டேரெக்டாகவே ஒரு H1 டேக் கொடுத்து இது ஃபார்முக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஹெட்டு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் ஹெட் செக்ஷனும் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஹெட் செக்ஷன் கொடுத்துட்டு டைட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா HTML ஃபார்முக்கான நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு ஃபார்ம் டேக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தே ஆகணும். இதில் நமக்கு என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு யூசர் நேம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு லேபிள் கொடுத்து அந்த லேபிள்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் த யூசர் நேம் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள்குள்ளே நீங்கள் இப்போ நான் இன்புட் அப்படின்னு வாங்குறேன். இது எதுக்காக இன்புட் அப்படின்னு நான் வாங்குறேங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இன்புட் அப்படிங்கிறதா எனக்கு ஒரு ரன்னிங் டைமில் என்னோட அவுட்புட்டை இங்கே எடுத்துகிட்டு கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதை காப்பி பாத் பண்ணிவிட்டு நான் க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் ரன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஸ்ரீதர் விடோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த யூசர் நேம் இங்கே சேவ் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்புட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பட்டன் வாங்க போகிறீங்களா, பட்டன் மீன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன், பட்டன் டெம்ப்ளேட் வேணுமா, இல்லைனா செக் பாக்ஸ் வேணுமா. இப்போ செக் பாக்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களோட ஸ்கில் செட்டை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கில் செட்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, Bootstrap, React.js, Angular, Vue அப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு React தெரியும், JavaScript தெரியும், Bootstrap தெரியும், HTML, CSS தெரியும் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸை இது பண்ணுறதுக்காக தான் இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறதே நம்ம வாங்குகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிறது கலர் பிக்சல், நமக்கு தேவையான கலர் ஆப்ஷன்ஸை இங்கே எனேபிள் பண்ணிக்க முடியும். இது நான் என்னென்ன உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதே மாதிரி டேட் அண்ட் டைம் லோக்கல். இமெயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இமெயிலில் நமக்கு @ சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எனேபிள் ப்ராப்பர்ட்டி தான் இந்த இமெயில் அப்படிங்கிறது. ஃபைல் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், அதே மாதிரி இல்லைனா டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட்னா நமக்கு டாட்டாக பிரிண்ட் ஆகும். ரேடியோ பட்டன் அப்படின்னா இப்போ ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். மேல் ஆர் ஃபீமேல் அந்த இதை கிளிக் பண்ணுறதுக்காக ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் அப்படின்னா அந்த ஃபார்மில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன், டெலிஃபோனிக் நம்பர், அதே மாதிரி டெக்ஸ்ட்டு, டைமு, URL, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே நான் இது பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அடுத்த அனதர் கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லேபிள் கெட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஒரு லேபிள் கெட் பண்ணிவிட்டு என்டர் த பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் பாருங்கள், நான் பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் ஒரு இன்புட் டைப் வாங்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இன்புட் டைப்பில் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ போய் எனக்கு இந்த இடத்துல போய்ட்டு என்னோட அவுட்புட்டை போய் பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்படி கீழே கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட்டா தான் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அதுதான் இந்த இன்புட் டைப்புக்கான வேலை. இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு எனக்கு பிரேக் டேக் வேணும்னா பிரேக்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 பிரேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு
அதுக்கேற்ற மாதிரி அது கீழே கீழே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ இதே இடத்துல எனக்கு வந்து சப்மிட் பட்டன் ஒன்று வைக்க போகிறேன், ரீசெட்னு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு எனக்கு சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கு அதோட இதில் வந்து நான் என்ன சொல்லிடுறேன்னா வேல்யூ ஈக்குவல் டு, வேல்யூங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். நமக்கு என்னன்னா இந்த இடத்துல சப்மிட் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் அப்படி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு இப்போ இங்கே பாருங்களேன், ஒரே நிமிஷம். இந்த இடத்துல அந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து என்னவா தான் இருக்கும்னா சப்மிட் பட்டன். ஆனால் இந்த இடத்துல நான் சப்மிட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சப்மிட் யுவர் டேட்டா, உங்களோட டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேல்யூ, இதுதான் அந்த பட்டனுக்கான நேம் அப்படின்னு நாங்கள் வைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கொடுக்குறேன். ரீசெட் பட்டனோட வேல்யூ வந்து நான் என்னென்னு வைக்கிறேன் அப்படின்னா ரீசெட் த டேட்டா, இல்லைனா ரீசெட் அப்படின்னு மட்டும் இருக்கட்டும். இப்போ போய் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் ரீசெட்னு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்ரீதர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரீசெட் கொடுத்தேன்னா அந்த வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. இல்லை இப்போ நான் அந்த இடத்துல ஸ்ரீதர் அப்படின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்டு ஏதோ சம்திங் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி அந்த டேட்டா கிளியர் ஆகும். ஏன்னா சப்மிட் பட்டனோட ஒர்க்கே அதுதான். ஓகேவா? இதே மாதிரி அடுத்தடுத்து ஃபார்மில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வீடியோஸ் வரப்போகுது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ கைஸ், பாய்.